ஃப்ரூட் கலெக்ஷன் நிறைய இருக்கு. ஒரு லாங் ஷாட் ஆகுது, அபியோ ஆகுது, ரம்பூட்டான், மங்குஸ்டைன், ஐஸ்கிரீம், டுக்கு லாங் ஷாட் இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி லாங்கல் லிச்சி பழம் எந்த மாதிரி இருக்கோ சேம் நல்ல ரெட் கலர் டேஸ்ட் சூப்பராக இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி தான் இருக்கும். ஐந்து பழம் யாராவது சாப்பிட்டு சில்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 அடி to 2.5 அடியில் சூப்பரான பிளான்ட். நிறைய தண்ணி தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் கொஞ்சம் வாடி சோந்த மாதிரி வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வந்தோடனே பிளான்ட் பண்ணக்கூடாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃப்டட் பிளான்ட் இருக்கும். ஒட்டு செடிகள் தரமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடலாம், இல்லை பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம். காய் இருக்கும், நல்லா வந்து பெருசாக இருக்கும். ஆனால் காயை காய்ச்சிருக்காங்க. சரி, ஒரு நியூஸ் கலெக்ஷன் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ to 6 கிலோ 8 கிலோ இந்த மாதிரி தான் காய்க்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா பாருங்க கிளி குருவி கொத்திருக்கா, இங்கே பாருங்க அணில் கோதிருக்கா, இந்த மாதிரி வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் புது கலெக்ஷன் எல்லாமே வந்திருக்கு. எக்கச்சக்கமாக வந்திருக்கு. ஓகேங்களா, அதுக்கு நான் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ வெரைட்டிஸ் ஆகுது, ஒரு பழச்செடியாவது, ரேரான வெரைட்டிஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வரும். செக் பண்ணி வரங்க. ஓகே, ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு வெரைட்டியும் அது எப்படி வளர்க்கணும், எந்த மாதிரி முறையில் வளர்த்தா வரும், எந்த இடத்துல வைக்கணும், எந்த மாதிரி உரம் கொடுத்தா இது எத்தனை நாள் ஈல்டு வரும், இது எல்லாமே கிளியர் கட்டாக சொல்லுவேன். உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்க மட்டும் தெரியும் நம்மளோட வீடியோஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரிய வகையான எக்ஸாட்டிக் கலெக்ஷனாக ஃப்ரூட் கலெக்ஷனாக நிறையா இருக்குது. ஓகே, ஒரு லாங் ஷாட் ஆகுது, அபியோ ஆகுது, ரம்பூட்டான், மங்குஸ்டைனு, ஐஸ்கிரீம் பீன், வெல்வெட் டாப், இப்படி அடிக்கிட்டே போகலாம். லிப்போட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா மில்க் ஃப்ரூட்டு, இப்படியே நிறைய எக்கச்சக்கமான பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யா, நீங்கள் எங்கேயுமே பார்க்காத வெரைட்டிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் தரமான கன்றுகள் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம நாட்டில் வருமா, தமிழ்நாட்டில் வருமா, இல்லை எங்கள் ஊரில் வருமானு கேட்டிங்கன்னா எல்லா ஊருக்கும் எல்லா செடிகளும் வரக்கூடிய வெரைட்டி மட்டும் தான் நம்ம கொடுப்போங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதனால் ரிசல்ட் நல்லா வந்து மட்டும் தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதை ஃபஸ்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிலத்தில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மல்டிபிள் எங்கே வேணால் வச்சாலையும் வரக்கூடிய வெரைட்டி தான் நம்ம கொடுக்கக்கூடிய வெரைட்டி. எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிராண்ட் தான் மேக்ஸிமம் கொடுப்போங்க. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட செடிகளோட விலையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்ற மெசேஜ் போட்டிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக கூகுள் பே நம்பரு எப்படி அனுப்புவோங்க, எந்த கேட்லாக்கு எல்லாமே அனுப்பிடுவோங்க. அந்த கேட்லாக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு செடியோட விலை எப்படி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டுக்கு லாங் ஷாட்னா அதோட விலை இருக்கும், அபியூனா அபியோட ரேட்டு, அதோட சைஸு, எந்த ஹைட்டில் இருக்குது எல்லாமே கிளியர் கட்டாக இருக்குங்க. செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ். ஓகேங்களா, மேட்டூர் பார்சல் சர்வீஸில் மட்டும் தான் அனுப்புவோங்க, வேறு எந்த கொரியில் அனுப்ப மாட்டோங்க. ஏன்னா பார்த்தா பெரிய பிளான்ட்லேருந்து ஒரு 4 அடி 5 அடி 6 அடி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கேன். நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க என்னென்ன கலெக்ஷன்லாம் வந்திருக்குன்னு அப்படியே லைனாக பார்க்கலாம். ஏன்னா பார்த்தா எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது. எல்லாமே பொறுமையாக சொல்கிறேன். அதோட செடியோட அளவு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், உங்களுக்கு வாங்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்க்குற செடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலேயே வராத ஒரு செடின்னு சொல்லலாம். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு பழம் தாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான ஒரு பழம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயுமே இந்த பழத்தை வாங்கி சாப்பிட முடியாது. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் மார்க்கெட்டில் கிடைக்காது, கமர்ஷியலாகவும் யாரும் நடலை. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா ஒரு வீட்லையோ இந்த மாதிரி எங்கன்னா வச்சுருந்தா மட்டும் தான் நீங்கள் பறித்து சாப்பிட முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா லாங் ஷாட். ஓகேங்களா, டுக்கு லாங் ஷாட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட், நல்ல சுவை. ஓகேங்க, நல்ல இனிப்பு சுவை இருக்கும். எப்படி நுங்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து கீத்து மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சின்ன விதை இருக்கும். அப்படியே சாப்பிட்டா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த டுக்கு லாங் ஷாட்டு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட். ஓகேங்களா, கிராஃப்டடு பட்டிங்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டிங் பிளான்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இது ஃபுல்லாகவே விதை செடி. ஓகேங்களா, இது விதை மூலமாக உற்பத்தி பண்ண டுக்கு லாங் ஷாட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டிங் பண்ணி எடுத்துருக்காங்க. இதிலேருந்து நல்லா குரோத் ஆகி வந்திருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, பழம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டுக்கு லாங் ஷாட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி லாங்கன் லிச்சி பழம் எந்த மாதிரி இருக்கோ சேம் மாடல் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா லாங்கன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓகேங்களா, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டுக்கு லாங் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா பழத்தோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஏன்னா என்னால் ஒரு தக்காளி பழ சைஸோட கொஞ்சம் மீடியம் சைஸில் வரும். கொத்தாக நிறைய காய்க்கும். திராட்சை எந்த மாதிரி கொத்தாக காய்க்குதோ அதே மாதிரி காய்க்கக்கூடியது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். ஓகே, நல்லா ஒயிட் கலர் மஞ்சள் கலரில் இருக்கும். ஒல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் ப்ளஸ் இருக்கும். எப்படி நுங்கு லிச்சி எப்படி அந்த டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய வெரைட்டி தான் டுக்கு லாங் ஷாட்டு. இது பிளான்ட் எல்லாமே பட்டிங் பிளான்ட் தாங்க. இதெல்லாம் எல்லாமே ஹோம் க்ரோன் பிளான்ட்டு, எல்லாமே டேக் சீல் வச்ச மாதிரி அப்படியே இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவில் இருந்த வெரைட்டி தான். ஓகே, அதனால் பார்த்திங்கன்னா
நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வச்சாலும் தாராளமாக நல்லாவே க்ரோத் ஆகும். அது டைரெக்டான நீங்கள் சன்லைட்லேயே வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் ஓகேங்களா. இது பிளான்டேஷன் பண்ணதில் மினிமம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் to 2 வருஷத்துக்குள்ளே தான் உங்களுக்கு ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா கிராஃப்டர் பிளான்ட் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். எல்லா ஊர் கிளைமேட்டுக்கு வளரும். இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் சூட்டபுள் ஆகுது. நீங்கள் லேண்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா. நல்லா ஒரு மேடான பகுதியாக பார்த்து தண்ணி அதிகமாக தேங்காத இடமா பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா போதும். எல்லா மண்ணில் வளரக்கூடிய லாங் ஷாட் பழஞ்செடி நம்மக்கிட்ட சூப்பராக இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1.5 அடி to 2 அடியில் தான் இருக்கும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரேர். நீங்கள் பாருங்கள் 1-2 பிளான்ட் இல்லைங்க, எல்லாமே நமக்கு வந்து 50 பிளான்ட் கிட்ட நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு. எல்லாமே நீங்கள் பார்க்கலாங்க பாருங்கள், சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு. எல்லாமே பாருங்கள் ஓகேங்களா, எல்லாமே தரமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளான்டேஷன் பண்ணுவாங்க. பிளான்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பட்டிங் இருக்குல்ல, இது வரைக்கும் நீங்கள் மண் போட்டு மூடிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் பிளான்ட்லேருந்து இங்கே துளிர் வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சு இது வந்து சின்னதாயிரும். அப்போ இதுக்கு வித்தியாசமே தெரியாது. அப்புறம் ஏன்னாப்பா செடி வளர்ந்துருச்சு இன்னும் காயே வரலன்னு சொல்லுவாங்க. விதை மூலமாக உற்பத்தி பண்ணுற செடியில் வந்து பார்த்திங்கன்னா காய் வரதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா லாங் ஷாட் டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காய்கள் வரும் ஓகேங்களா, இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும். ஆனால் தெளிவாக பார்த்துக்கோங்க, பிளான்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்டிங் வரைக்கும் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணால் போதும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பட் பண்ணியிருக்காங்க, இங்கே வரைக்கும் நீங்கள் மண் போட்டு போனீங்கன்னா இது மட்டும் தான் வரும் ஓகேங்களா. இதுதான் லாங் ஷாட் ஃப்ரூட்டு. டேஸ்ட்டில் நம்பர் 1 வெரைட்டி. சூப்பராக நியூ ஸ்டாக் வந்திருக்கு. நியூவாக நம்மக்கிட்ட கலெக்ஷன் புக் பண்ணுறதா தான் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஐனி பழா வெரைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஐனி பழா இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் வந்து மென்டாவா ஓகேங்களா. இது மென்டாவா ஜாக்குன்னு சொல்லுவாங்க. பலாப்பழத்திலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் பலாப்பழத்தில் வந்து எண்ணில் அடங்காத பலாப்பழம் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஐனி பழம் இருக்குது. நம்ம குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. ஐனி சக்கான்னுவாங்க, ஐனி பழான்னுவாங்க. கன்னியாகுமரி நாகர்கோவில் சில குடி குட்டியாக விற்பாங்க. ஒரு பழம் 100 ரூபா 150 ரூபான்னு அந்த மாதிரி வெரைட்டி தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா கெல்டாங் ஜாக்குன்னு இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா மென்டாவா ஜாக் இருக்குண்ணா. அதில் மென்டாவா ஜாக் தான் நான் பார்க்குறது. இதுவும் பார்த்தீங்கன்னா குட்டியாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலர் வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி தான் இருக்கும். ஐனி பழம்லாம் யாராலும் சாப்பிட்ருக்கீன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐனி பழம் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது. எல்லாருமே விரும்பி அதிகமாக வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பட்டிங் பிளான்ட் ஓகேங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். பட் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது பாருங்க. ஒரு 2 அடியில் பிளான்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே. ஸ்டெம்முன்னு எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு. 1-2 பிளான்ட் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து லீஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறிப்பலா லீஃப் மாதிரியே தான் வரும் பாருங்கள். 2-3 இது மாதிரி இருக்கா. இங்கே பாருங்கள், இதை பார்த்தோன்னே தம்பி என்னப்பா கறிப்பலா அனுப்பிட்டு அப்படின்னு கேட்காதீங்க. கறிப்பலாவும் இதே மாதிரி லீஃபில் தான் வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்குது ஓகேங்களா. அந்த ஐனி பழாலே இது ஒன் ஆஃப் த மென்டாவா ஜாக் ஓகேங்களா. இது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வளருமான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வச்சாலையும் பலாப்பழம் அருமையாக வளரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கே பற்றாக்குறையாக இருக்க, மழை பெஞ்சால் தண்ணி தேங்காத இடமா பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா போதும், அருமையாக வரும். அடுத்து ரெட் சாயில் இருந்தால் சூப்பராக ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் to 2 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டிங் ஆயிரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் பிளான்ட் ஓகேங்களா. பட் பண்ணிலேருந்து ஒரு 6 month to 8 months பிளான்ட்டு. நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் 2 வருஷத்துலேயே வந்து ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். இது மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் சூட்டபுள் ஆகுது. நீங்கள் நிலத்தில் வச்சுக்கலாம். அப்படி மொட்டை மாடியில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 50 லிட்டர் ட்ரம்மோ இல்லை ஒரு 200 லிட்டர் ட்ரம்மோ யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அதுக்காக நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டு ஒரு 5 ஃபீட்டுக்கு போனோம்ல கட் பண்ணி விட்டிங்கன்னா பிரான்ச்சஸ் வரும். அப்போயே கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் மொட்டை மாடியில் நிறைய பழம் வைக்கிறதோட நம்ம 1-2 பழங்கள் பறித்து சாப்பிட்லாம் ஓகேங்களா. நிலத்தில் வச்சா நிறைய பழங்கள் காய்க்க வைக்கலாம். அருமையான பிளான்ட்டு. இதை பொறுத்த வரைக்கும் எல்லா ஒரு கிளைமேட்டும் சூட்டபுளாகவும் நார்மல் பலாராக தாங்க. இதிலே வந்து நியூவஸ்ட் வெரைட்டி ஓகேங்களா மென்டாவா ஜாக்கு. நீங்கள் பாருங்கள் அந்த ரெட் கலர் ப்ளஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு குட்டி குட்டியாக பழம் ஓகேங்களா. உரிச்சமாக அப்படியே சாப்பிட்டு அப்படியே துப்பிடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு விதை தான், அருமையான ஒரு பழம் தான் ஓகேங்களா. சூப்பராக இருக்குங்க. இது பிளான்ட் எல்லாமே மெச்சூரான பிளான்ட்ஸு. பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு 2 அடியில் நம்மக்கிட்ட தரமான பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. மென்டாவா ஜாக்கு நியூவஸ்ட் வெரைட்டி நம்மக்கிட்ட வந்துருக்கு ஓகேங்களா. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேங்கோ ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சைனா ஜப்பான் இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி மேங்கோலாம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. சில்லி மேங்கோ ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா மிளகா மாதிரி ஒரு மேங்கோ பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த மாங்காய் செடி யாருமே வச்சுருக்க வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா. இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய பேர் ஒரு 20-30 பிளான் வச்சுருந்தீங்க, அதை வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மேங்கோ வெரைட்டிஸ் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஒரு சின்ன விதை தான் இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து தொக்கு மாதிரி மேலே இருக்கிறது அப்படியே இடத்தீங்கன்னா வந்துடும். மீது பழம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக இருக்கும். மாங்காய் பழம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஓகே. கலராக இந்த மாதிரி காய்க்கும். நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் ஒரு கோன் ஐஸ் கப் ஐஸ் மாதிரியே இருக்கும் ஓகேங்களா. கோன் ஐஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரு, ஆரஞ்சு கலரு, பச்சை கலர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொத்து அப்படியே அழகாக மிளகா எப்படி கொத்தாக காய்க்குமோ அந்த மாதிரி கொத்தாக காய்க்கூடியதான் சில்லி மேங்கோ ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ரேர் வெரைட்டின்னு சொல்லலாம்.
இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்குங்க. இதெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா 100% வரக்கூடியது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்ட் பண்ணியிருக்கு பிளான்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் ஸ்டோன் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்களா, இங்கே பாருங்கள் இங்கே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஏன் பற்றி இங்கே பண்ணியிருக்காங்கன்னா இது நம்ம நாட்டை வந்து மண்ணை வந்து எடுத்து நல்லா சத்து கொடுத்து நல்லா வந்து வளர விடுறதுக்கு தான் இவ்வளோ நீட்டு வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே இதே மாதிரி டேப் கட் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. உங்கள் கூட பிளான்ட் வந்துச்சுன்னா இது டேப் ஓப்பன் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நல்லா க்ரோத் இருக்கும். இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்டு. இது சில்லி மேங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 2 அடி to 2.5 அடியில் சூப்பரான பிளான்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 பிளான்ட் மட்டும் தான் நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு. வேணுமாக்கிறவங்க சில்லி மேங்கா புக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் வளர்க்கலாம். இது ட்ரிம் பண்ணி வளர்க்கணும். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. இந்த சில்லி மேங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 10 பிளான்ட் தான் அவைலபிள் இருக்குது. நியூ ஸ்டாக் வந்துருக்கு. புக் பண்ணி நினச்சா புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் என்னென்னா பழஞ்செடியை காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இது ஒன் ஆஃப் த ரேர் வெரைட்டின்னு சொல்லலாம். நீங்கள் எங்கேயுமே இந்த செடிகளை பார்த்துருக்க முடியாது. நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பழம் தான் பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா சலாக். ஓகேங்களா. சலாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெட் சலாக்கு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த சலாக். ஓகேங்களா. இது ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா குலா பசீர்னு வெரைட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா இது சலாக் குலா பசீர்னு ஒரு வெரைட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் க்ரோன் பிளான்ட் தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா முட்கள் வருங்க. பாருங்கள் எல்லாமே லைனாக முள் வரும். எப்படி பனஞ்செடி வளருதோ பனை மரம் எப்படி வளருதோ அதே மாதிரி தான் வளரும். இது எந்த இடத்துல வைக்கணும் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறது நோட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா. இது இடத்தோடனே பார்த்தீங்கன்னா டைரெக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாதுங்க. நீங்கள் வந்து மரத்தோட ஷேடில் தான் வைக்கணும். இப்போ வந்து தென்னை மரமோ இல்லை மாங்காய் மரமோ இல்லை பழச்செடி தோட்டமோ அந்த தோட்டத்துக்கு உள்ளே வச்சிங்கன்னா மட்டும் தான் இது க்ரோத் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ் to 32 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. நம்மளோட கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா 26, 28, 30 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இது நம்ம ஊருக்கு சூட்டபுளான வெரைட்டி தான். ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா 100% கேரண்டி இது நம்ம ஊர்லேயும் காய்க்கும். ஓகேங்களா. பழத்தோட டேஸ்ட் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நுங்கு எந்த மாதிரி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பழத்தோட நீங்கள் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா புட்டாக இருக்கும். பெரிய சைஸில் காய்க்கும். ஒரு பெரிய வெங்காயம் சைஸில் காய்க்கும். நல்லா டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி தேவைப்படும். ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய உங்களுக்கு தண்ணி இது நிறைய எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா போதும் அருமையாக வளரும். தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரத்தில் நீங்கள் வந்து நிறைய தண்ணி பார்ப்பீங்க. அந்த மாதிரி இடத்துல வைக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி போகுதுப்பா அந்த தண்ணி நிறைய இருக்குது அந்த இடத்துல எந்த மாதிரி பிளான்ட் வைக்கலான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட் வச்சு அதனால் க்ரோத்தாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இலை காஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்து க்ரோத் வந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒல்லா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே காட்டுறேன். இங்கே பாருங்கள் இது எல்லாமே போட்டிருக்க மாதிரி இந்த மாதிரி வந்து காஞ்சி போனது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வச்சோ இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா மட்டும் தான் அது க்ரோத் ஆகும். இதுக்கு பின்னாலே பார்த்தீங்கன்னா இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போட்டிருப்பாங்க. வச்சுக்கோங்க. பிளான்டேஷன் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 4 அடி பாருங்கள் 4 ஃபீட்டில் வந்து கேப் போட்டு வைக்கணும். அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்கும் டெம்பரேச்சரு சன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 50 சன்சைடு. ஓகே 50 சைடுனா நீங்கள் 50% வெயில் 50% நிழல் இருக்கிற இடத்துல வைக்கணும். ரெகுலராக அதை க்ளீன் பண்ணணும். அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணினே இருந்தீங்கன்னா மட்டும்தான் இது ஈல்டு வரும். இது வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டி. ஒரு அப்படியே சக்கரை இனிப்பு நல்லா சுவையாக இருக்குங்க. அருமையான டேஸ்ட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 10 பிளான்ட் மட்டும் தான் ஸ்டாக் வந்துருக்கு. ஓகேங்களா. ரொம்ப ரேரு. இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இந்த மாதிரி வெரைட்டிஸ் கொண்டு வந்ததுக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. யாருக்காவது வேணுமோ ரெட் சலாக் புக் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி வேணும் நீங்கள் மொட்டை மாடியில் கூட வச்சு வளர்த்துக்கலாங்க. மொட்டை மாடியில் வந்து ஒரு ட்ரம் வச்சு நல்லா ஒரு நிழல் ஒரு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஷேடு இருக்கலாம் அது கூட போட்டு வைக்கலாம். இல்லை வந்து செடிகளுக்கு சென்டரில் வச்சு நல்லா டெய்லி தண்ணி ஊற்றலாம். தண்ணி அதிகமாக இருந்தால் நல்லா வளரும். ஷேடில் இருந்தால் போதும் சூப்பராக வளரும். நம்ம ஊருக்கு சூட்டபுளான ஒரு வெரைட்டி தான் சலாக். ஓகேங்களா. இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டேஸ்ட்டு புக் பண்ணுறதா இருந்தால் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பழம் தாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸுன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பவே மாட்டேங்க. ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பீன்ஸு அவரைக்காய் எப்படி இருக்கோ அதே மாதிரி காய்க்கக்கூடிய ஒரு பழம் தாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பீன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வெண்ணில ஐஸ்கிரீம் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா இந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ருக்கேன். கம்பல்சரி நான் சாப்பிட்டனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை நீ சாப்பிட்ருக்கே அப்படின்னு கேட்பீங்க. இந்த பழத்தை நான் சாப்பிட்டு அதனால தான் இந்த பழ செடி எடுத்துன்னு வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்வீட்டாக இருக்கான்னு கேட்பீங்க. பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி தான் பீன்ஸ் மாதிரி நல்லா கொத்தாக காய்க்கும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நல்லா நீட்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 சென்டிமீட்டர் to 5 சென்டிமீட்டர் ஒரு 6 சென்டிமீட்டர் பழம் நீட்டாக வரும். ஒன்றா கம்பல்சரி விதை இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ப்ளஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. பஞ்சு மாதிரி இருக்கும். அதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெண்ணில ஐஸ்கிரீம் எப்படி டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கக்கூடியது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர் ஹைட் இருக்குது பாருங்கள். முரளி பாஸ் ஹைட் இருக்குது. கிட்டத்தட்ட 4 ஃபீட் ஹைட்டில்
சூப்பரான பிளான்ட் வந்திருக்கு. இது எல்லாமே சீட்லிங் பிளான்ட் தான். இந்த சீட்லிங் பிளான்ட் வச்சு எத்தனை வருஷத்துக்கு காய் வரும்னு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் 2 வருஷத்துலேயே வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜில் பிளான்ட் இது கிட்டத்தட்ட 1 இயர் பிளான்ட் தான். இது நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வளர்த்துட்டிங்கன்னா அடுத்த 1 வருஷத்துலேயே காய்கள் வரக்கூடிய பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து 1 வருஷத்துலேயே காய்கள் வரக்கூடிய வெரைட்டி தான். சூப்பரான டேஸ்ட்டு ஐஸ்கிரீம் பீன் ஓகேங்களா. கொத்து கொத்தாக நிறைய காய்க்கும். ஒரு பெரிய மலரமாக வளரும். ஏன்னா ஒரு 10 அடி வளரும். இது வந்து மொட்டை மாடியில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் வைக்கிறது ரொம்ப சூட்டபிள். எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் வளரும். டைரெக்டான சன்லைட்லேயே வச்சு வளர்க்கலாம். நார்மலாக தண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணவே போதும். சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. பிளான்டேஷன் பண்ணது வந்து 1 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு எருவு, தொழு உரங்கள், அப்புறம் வந்து நீம் ஆயில், பஞ்சகவை ஏதோ ஒன்று ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும். அருமையாக வளரக்கூடிய பிளான்ட் தான் இந்த ஐஸ்கிரீம் மீன். இது எல்லாமே சூப்பரான பிளான்ட்டுங்க. பாருங்கள், ஸ்டெம்முலேருந்து எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அங்கே பாருங்கள். உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக வாடி கூட வரலாம். வாடி வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலியம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சுன்னா கூட இது எல்லாம் கொஞ்சம் வாடி சோர்ந்த மாதிரி வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வந்தோடனே பிளான்டேஷன் பண்ணக்கூடாது. வந்தோடனே ஒரு 2-3 நாள் வச்சு தண்ணி நல்லா ஊற்றி அது எல்லாம் கறிக்கு போடுறதா கொட்டி புதுசாக லீஃப் வந்து மாதிரி நீங்கள் பிளான்டேஷன் பண்ணால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமின் சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. புக் பண்ணி வச்சா புக் பண்ணிக்காங்க ஓகேனா. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா சப்போட்டா ஓகேங்களா. சப்போட்டாவிலே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட்டான சப்போட்டா இருக்குது. நீங்கள் எங்கேயுமே பார்க்காத பிளாக் சப்போட்டா, ஒயிட் சப்போட்டா, பனானா சப்போட்டா, ரெட் சப்போட்டா, கிரிக்கெட் பாலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலப்பதி, இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சப்போட்டா. இப்போ வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறது எல்லாமே பிளாக் சப்போட்டா. இது லீஃப் பார்த்தோன்னே ஏன்னா சப்போட்டா லீஃப் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு லீஃப் மாதிரி இருக்குது. இது வந்து பிளாக் சப்போட்டான்னு கேட்டிங்கன்னா 100% பிளாக் சப்போட்டா தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிராஃப்டட் பிளான்ட் ஒட்டு செடிகள் தரமாக இருக்குது. நீங்கள் பிளான்ட் எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இது எல்லாமே சீலிங் பிளான்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிராஃப்ட் பண்ணியிருக்கிறது பார்க்கலாம் ஓகே. கிராஃப்ட்லேருந்து மேலே வளர்ந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஏஜில் பிளான்ட் ஓகே. நான் 1.5 வருஷம் ஏஜில் பிளான்ட் சொன்னேன்னா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்டுமே 1 வருஷம் அந்த மாதிரி ஒரு 6 மந்த் ஒரு 8 மந்த்ஸ் பிளான் தான் நம்மக்கிட்ட கிடைக்கும். சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் சப்போட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நம்ம வந்து தருமபுரி மாவட்டத்திலே கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வச்சுருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் பழுத்து அவரே டேஸ்ட் சாப்பிட்டார் ஓகே. நான் வரதுக்கு முன்னாடியே இன்னொரு பழங்கள் இருக்குது. அது நாங்கள் டேஸ்ட் பண்ண போவோங்க கம்பல்சரி ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளவரில் இருக்குது. ஒரு சாக்கோபார் சாக்லேட்டு, டைரி மில்க் இருக்குல்ல, அந்த டைரி மில்க் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி ஃப்ளேவரில் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அள்ளி சாப்பிட்லாம். ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் எந்த மாதிரி சாப்பிட்றாங்களோ, ஒரு சாக்லேட் எந்த மாதிரி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு சப்போட்டா தான். இது வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வளருமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளர்க்கலாங்க ஓகேங்களா. பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து ஈல்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். இதிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே பூக்கள் எடுத்து கொட்டின செடி தான். அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாம் பூக்கள் எடுத்து எல்லாமே கொட்டி போச்சு ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரென்த் இல்லை, கம்மியான மண் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் இதில் கொட்டிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு சூட்டபுளாக, டெரஸ் கார்டனுக்கு சூட்டபுளான்னு கேட்டிங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டனுக்கு ஒரு சூட்டபுளான ஒரு வெரைட்டி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் டெரஸ் கார்டனில் வைக்கும்போது ஒரு 14 இன்ச் பாட்டோ ஒரு 16 இன்ச் பாட்டோ வச்சிங்கன்னா போதும். நல்லா ஒரு ரெட் சாயில், கோக்கப்பிட்டு, பயோமிக்ஸு, தேங்காய் நார் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மண்களை வச்சிங்கன்னா அருமையாக மொட்டை மாடின்னு காய் காய்க்கும். ஒரு சூப்பரான வெரைட்டி. 1-2 பிளான்ட் இல்லைங்க, நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளான்ட் கிட்ட நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு. புக் பண்ணுறதா புக் பண்ணிக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விதை மூலமாக உற்பத்தி பண்ணுற செடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஈல்டிங் வரும். ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒட்டு செடியை கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷத்துல நல்லா ஈல்டு வந்துடும். இது தாராளமாக சூப்பராக இருக்கக்கூடிய 100% கேரண்டியான ஒரு வெரைட்டி ஓகேங்களா. இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். பிளான்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது, பாஸை காட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து கிராஃப்டட் பிளான் தான். அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. எல்லாமே தரமான பிளான்ட்டு. பிளாக் சப்போட்டா பொறுத்த வரைக்கும் சூப்பர் டேஸ்ட் குறை சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு ரேரான வெரைட்டி தான். பிளாக் சப்போட்டா யாருக்கெல்லாம் வேணும்னு நினச்சா தாராளமாக கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சப்போட்டாவில் சாப்பிட்ருக்க மாட்டேன். வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது ஓகேங்களா. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா என்னடா நெல்லிக்காய் மரத்தை பெருசாக வாங்கி வந்து கொடுக்குறியா அப்படின்னு கேட்காதீங்க. இது நெல்லிக்காய் மரம் தான். ஆனால் வந்து நம்ம நாட்டு நெல்லிக்காய் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிலின்னு சொல்லுவாங்க, இல்லை புளிச்சங்கான்னு சொல்லுவாங்க, இல்லை புளியங்கான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பிம்பிளி ஃப்ரூட்னு போட்டு பாருங்கள். கொத்தாக திராட்சை போல் காய்க்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்லெஸ் திராட்சை எந்த மாதிரி நீட்டாக வருமோ அதே மாதிரி காய்க்கும் ஓகேங்களா. இது எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டுங்க, ஒரு சின்ன பிளான்ட் கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 5 feet 6 feet ஹைட்டில் சூப்பராக இருக்குது. எல்லாமே ஸ்டெம்லேருந்து எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே ஃப்ளவர் வருதா பாருங்கள். எல்லாமே ஃப்ளவர் வருது பாருங்கள். இங்கே வருது எல்லாமே வருது ஓகேங்களா. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 8 பிளான்ட் மட்டும் தான் நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு. வேணுமாக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். இது வந்து புளிப்பாக தான் இருக்கும். நெல்லிக்காய் எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ஊறுகாய்க்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஊறுகாய் தயாரிக்கலாம்.
கொத்து கொத்தாக காய்க்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், குழந்தைங்களுக்கு அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பார்த்தா குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். ஓகேங்களா, எங்கள் யாகசரின்னு ஒரு பாப்பா இருக்குது, அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா புளிப்பு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வந்து சில பாப்பாங்களுக்குலாம் புளிப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் மாறிட்டே இருக்கும். ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பு வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஊறுகாய்க்கும் போட்டுக்கலாம், சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு கூட நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். ஓகேங்களா, ஒரு அருமையான ரகம் தாங்க பிம்பிளி ஃப்ரூட்டு. வந்து பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் திராட்சமாக கொத்து கொத்தாக காய்க்கும். இது எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட். இது வாங்கி வச்சா போதும் மினிமம் ஒரு 1 மந்தில் அப்படியே ஃப்ளவர் எல்லாமே வந்து அப்படியே காய்க்கும். ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஆகி கொஞ்சம் இலலாம் ஒரு சுருங்கி போன வளர்ந்தா கூட நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா ரெடி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் அது பிம்பிளி. இது 1-2 பிளான்ட்லையும் கிட்டத்தட்ட பின்னால் பேக் சைடில் எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே ஸ்டெம்லேருந்து எல்லாமே இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தரமாக இருக்குன்னு. ஓகேனா இது பேர் தான் பிம்பிளி ஃப்ரூட்டு. புளிப்பாக தான் இருக்கும், இனிப்பு கிடையாதுங்க. நான் எங்களை வீடியோஸ் எல்லாமே தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு வெரைட்டியோட டேஸ்ட் எப்படி இருக்குது, அது எந்த மாதிரி கிளைமேட்டில் வரும், எந்த இடத்துல வைக்கணும் அப்படி. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் சன்லைட்டில் வச்சுக்கலாம். எல்லாம் ஒரு மண்ணில் வளரக்கூடிய வெரைட்டி தான். நார்மல் நெல்லிக்காய் மாதிரி தான், ஒரு சூப்பரான வெரைட்டி. புக் பண்ணிச்சா பிம்பிளி செடி புக் பண்ணிக்காங்க, புதுசாக ஸ்டாக் வந்துருக்கு. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா மல்பெரி. ஓகே, ஆனால் மல்பெரியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேஸ்ட் ஆஃப் மல்பெரி இருக்குது, பிளாக்பெரி இந்த மாதிரி வேணும். பெரியிலே நிறைய டேஸ்ட் ஆஃப் பெரி இருக்குது. ஓகேண்ணா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெரி தான் நம்ம பார்க்குறது மல்பெரி. ஓகே, ஆனால் மல்பெரியிலே நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது. மல்பெரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் மல்பெரி, பாகிஸ்தான் மல்பெரி, சிக்கன் குலோ மல்பெரி. இது வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலியன் மல்பெரி. ஏன் இது பிரேசிலியன் மல்பெரின்னு சொன்னால் இருக்கிற பழத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வரக்கூடிய ஒரு லென்த்தியாக வரக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு. கலரும் பார்த்தீங்கன்னா அருமையாக வரும். ஓகே, கலரும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, எல்லோ கலரு இந்த மாதிரி வந்து கலர் மாறி மாறி வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலராக இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக மாறும், அப்புறம் ஆரஞ்சு கலராக மாறும், லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் நீட்டாக ஒரு பழங்கள் வரக்கூடியது தான் இந்த பிரேசிலியன் மல்பெரி. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பூ காய் வந்திருக்கு நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே காய்கள். இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகிருக்கும், நல்லா வந்து பெருசாக இருக்கும், ஆனால் காயை காய்ச்சிருக்காது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வந்துடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் கட் பண்ணி இலை எல்லாமே பிச்சு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு காய்கள் வரும். நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருப்போம், தம்பி பெருசாகிடுச்சு ஒன்று காய் காய்க்கலாம், கண்டிப்பாக வெட்டி விட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதில் இலையெல்லாம் பிச்சு விட்டிங்கன்னா அதில் நியூவாக இலை வருது பாருங்கள். அதில் தான் இந்த மாதிரி கொத்து கொத்தாக காய்கள் வரும். 1-2 பிளான்ட் இல்லைங்க, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து கொத்து கொத்தாக பாருங்கள். நல்லா எல்லா செடியிலும் காய்கள் இருக்குமான்னு சொல்ல முடியாது, நான் காய் இருக்கிற செடியை எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி வரும் அப்படின்னு. ஓகேங்களா, மேக்ஸிமம் செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க பிளான்ட்டை நாங்கள் எடுத்து அனுப்புவோங்க, சூப்பராக இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன பாட்டிலேருந்து எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வந்திருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காய் வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த லீஃப்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக இந்த மாதிரி காய்கள் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இதெல்லாம் நிறைய நியூட்ரிஷன் கண்டென்ட் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெடிசன் வேல்யூவான ஒரு ஃப்ரூட்டு தாங்க. இதை சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா 100% பெனிஃபிட்டே நான் ஸ்க்ரீன் போடுறோம், நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதெல்லாம் என்னத்துக்குப்பா மல்பெரிலாம் யாருப்பா சாப்பிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை சாப்பிட்றா நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டு, இந்த ரத்த சோகையெல்லாம் இருக்குது பாரு, அவங்களுக்கு இது மாதிரிலாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, ஆனால் மல்பெரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பிளான்ட்டு. இதே பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட்டும் நம்ம வச்சுருக்குங்க, அது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டு நிறைய காய்கள் வச்சு அது வீடியோ இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸு நிறைய வந்து குருவிகள் எல்லாமே அறுத்து சாப்பிட்டுருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதே குருவிலாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டு அணியில். ஓகேண்ணா, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். டைரெக்டான சன்லைட்டில் வைக்கலாம், பெஸ்ட்டு பார் சூட்டபுள் வந்து டெரஸ் கார்டன். ஏன்னா பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் இடம் இல்லைப்பா, சின்ன இடம் இருக்குது, அதில் வச்சு வளர்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 இன்ச் பாட்டு இருந்தால் போதும். ஒரு நாளைக்கு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பழங்களும் 30 பழங்களும் அரிக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரகம் தான். மல்பெரி பொறுத்த வரைக்கும் பிரேசிலியன் மல்பெரி நம்மளோட கேட்லாக்கு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்காங்க. ஓகேங்களா, இதை பொறுத்த வரைக்கும் புக் பண்ணுறதா வந்து புக் பண்ணிக்காங்க. பிரேசிலியன் மல்பெரி. வாங்க அடுத்தது கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஈஜிப்சியன் கோவா. ஓகே, ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரேரான வெரைட்டி தான். இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸில் வராத ஒரு நியூவஸ்ட் கலெக்ஷன் தான், நம்ம நர்சரிக்கு வந்து நியூவஸ்ட் கலெக்ஷன் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ட்ராபெரி கொய்யா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி வந்து ரெட் கலரில் காய்க்கும். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பெல்லாம் கிடையாதுங்க, ஃபுல் ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான ஒரு பழம் தான். ஒரு ஸ்ட்ராபெரி கொய்யா நம்மக்கிட்ட இருக்குங்களா குட்டி குட்டியாக அந்த மாதிரி வரும், அதே மாதிரி ரெட் கலர் இருக்கிற ஒரு கொய்யா பழம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, தம்பி என்னப்பா இதெல்லாம் கொய்யா பழம் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வந்து ஒரு நியூவஸ்ட் வெரைட்டிஸ் கொய்யா. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் காய்க்குமா நம்ம ஊரில் காய்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் ஈஸியாக காய்க்கும். இது பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காய்க்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நியூவஸ்ட் வெரைட்டி. ஓகேங்களா, நீங்கள் இந்த பிளான்ட் வாங்கி நட்டிங்கன்னா 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு எதிர்பார்க்கலாம். தாராளமாக கொத்து கொத்தாக காய்க்கும், டேஸ்ட்டு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 பிளான்ட் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய பேர் வாங்கிட்டாங்க நியூவஸ்ட் வெரைட்டினால. நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பிளான்ட் கிட்டத்தட்ட ஸ்டாக் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே கேப்பாக நிறைய பேர் எடுத்துட்டாங்க. உங்களுக்கு அந்த பிளான்ட் வேணும்னு நினச்சினா நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்காங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுக்கலாம். ஒரு 16 இன்ச் பாட்டு இல்லை ஒரு 20 இன்ச் பாட்டு இருந்தால் போதும். அதுலேயே நல்லா க்ரோத் ஆகும். டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு எல்லா மண்ணிலும் சூட்டபிள் ஆகும். எல்லாமே தெளிவாக சொல்லி வச்சுங்க, சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே சீலிங் பிளான்ட்டு தான். பிளான்ட் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குன்னு பாருங்கள். நான் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இவ்வளோ பிளான்ட் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா புதராட்டம் வந்திருக்கு, நியூ லீஃப்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஆனால் இந்த ஈஜிப்ஷியன் கோவா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூவெஸ்ட் வெரைட்டி, டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நம்ம ஊருக்கு வருமானு நீங்கள் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம ஊர் கிளைமேட் சூட்டபுளான வெரைட்டி ஈஜிப்ஷியன் கோவா. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ரெட் கலர் நல்லா கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ரகம் தான். வேணும் மக்களும் புக் பண்ணி வாங்கிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குற ரகம் தான் பார்த்தீங்கன்னா வியட்நாம் பலா. ஓகேங்களா, அந்த வியட்நாம் பலாலே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வெரைட்டி இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ஸ்டாக் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 அடி to 1.5 அடியில் தான் பிளான்ட் இருக்குது. ஓகேங்களா, வியட்நாம் பலா ரெட் கலர். ஓகேங்களா, வியட்நாம் பலா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லும் காய்க்கக்கூடியது. இது அதுவும் பார்த்தீங்கன்னா அது மஞ்சள் கலர் வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வரும். எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே டேகோடய நம்மக்கிட்ட சூப்பரான பிளான்ட் இருக்குது. எல்லாமே இது ரெட் கலர் வரும். ஓகேங்களா, மீடியமான சைஸ் பழம் தான் வரும். கிடையாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா மீடியமான சைஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ டு ஒரு 6 கிலோ 8 கிலோ இந்த மாதிரி தான் காய்க்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் வெரைட்டி தான். ஓகே, பிளான்டேஷன் பண்ணி நல்லா வளர்த்துட்டிங்கன்னா மினிமம் 1.5 வருஷத்துலேயே வந்து ஈல்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஆனால் ஒரு 5 feet ஹைட் போச்சுனாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ பிஞ்சுகள் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆனால் இது லீஃபே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டிக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, தம்பி தான் வியட்நாம் பலா ரெட்டு அதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். பார்த்தீங்கன்னா வியட்நாம் பலா ரெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பாக வரும். ஓகே, ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பாக உங்களுக்கு எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே இந்த மாதிரி பெண்டாக வரும் இந்த இடத்துல. ஓகே, நாங்கள் பாருங்கள் எந்த இலையிலாம் பாருங்கள், எல்லா இலையிலும் இதே மாதிரி தான் வரும். ஆனால் நார்மல் வியட்நாம் பலாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் மடிப்பே வராது. ஓகே, நல்லா ப்ளைனாக அழகாக வரும். இதுதான் டிஃப்ரெண்ட்டுங்க. இது வியட்நாம் ரெட்டுக்கும் மஞ்சளுக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி பழம் தான், டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து மஞ்சள் கலர் பார்க்குறதுக்கும் இது நல்லா ரெட் கலரில் இருக்கும். ப்ளஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் வைத்தில் நல்லாயிருக்கும். இதில் டேஸ்ட்டு குறைய சொல்ல முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா சீசனு காய்க்கும் எல்லாம் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மண்ணை பொறுத்தும் அந்த தண்ணி ஊறதை பொறுத்தும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பலாவுக்கு நிறைய தண்ணி விட்டுருந்தீங்க, பூ காய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட சத்து எல்லாமே தண்ணி உறிஞ்சதுக்கு தண்ணி நீர் சத்து அதிகமாக எடுத்துக்கனால வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் குறையலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பலா மரத்துக்கு வந்து தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா பலா மரமே செத்து போகிறதெல்லாம் ஆகும். ஓகேங்களா, களிமண்ணில் மேக்ஸிமம் சூட்டபிள் ஆகாது. மற்ற வண்டல் மண் வர செம்மண் இதில் எல்லாத்துலேயுமே அந்த இது வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் பலா சூட்டபிள் ஆகும். எல்லாம் ஏன்னா வந்து பலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மண்ணில் சூப்பராக வளரும். ஓகேங்களா, பிளான்ட் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே 1.5 அடியில் சூப்பராக இருக்குது. எல்லாமே பட்டிங் பிளான்ட் தான். அங்கே பாருங்கள், எல்லாமே பட்டிங் பிளான்ட் தான். 1.5 அடி பிளான்ட் அவைலபிள் இருக்குது. வியட்நாம் ரெட் கலரு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தீங்க. இப்போ நியூவாக ஸ்டாக்கு 100 செடிகள் கிட்ட அவைலபிள் இருக்குது. வேணும் மக்களுங்க புக் பண்ணிக்கலாம். இல்லை நான் தோட்டம் கமர்ஷியல் நின்னா கூட நீங்கள் ஒரு 10 செடி 20 செடி வாங்கி வச்சுக்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஓகேண்ணா, ஒரு டிஃப்ரெண்ட்டான வியட்நாம் பலா வேணும் அப்படின்னு நினச்சா நம்மளை ஃபாலோ பண்ணிங்கன்னா பலாவில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பலா இருக்குது. ஓகேண்ணா, செக் பண்ணி பாருங்கள். வியட்நாம் ரெட்டு இப்போ நியூ ஸ்டாக் வந்திருக்கு, புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா லவங்க பூச்செடின்னு சொல்லுவாங்க, இல்லை கிராம்பு செடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த லவங்க பூச்செடியை நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செமிசேட பிளேஸ். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு மாந்தோப்பு இந்த மாதிரி நிலலாம் சுற்றி செடிகள் வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சூட்டபுள் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா செமிசேடோ காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நிலையில் மதியத்துக்கு மேலே வெயில் இந்த மாதிரி இடத்துல வந்துச்சிங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளான வெரைட்டி தான். இந்த இலையை வந்து பார்த்தீங்கன்னா மடக்கி இது மாதிரி பண்ணி பார்த்தாவே தெரியும். அது வாசனை மனம் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த கிராம்பு வாசனை லவங்க வாசனை எல்லாமே வரும். இது எப்போ தம்பி லவங்க பூ எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் எடுக்கும். ஓகேங்களா, நீங்கள் பூக்களை வந்து சேல்ஸும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸ்க்கும் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நீங்கள் எங்கேயுமே உற்பத்தி கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கேரளா இந்த மாதிரி சைடு தான், மலை ஓர சைடில் தான் நிறைய உற்பத்தி ஆகுது. உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு செடி வாங்கி வச்சுக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் பண்ண கூட ஒரு 5-6 செடி வச்சு சாம்பிள் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி to 3 அடியில் பிளான்ட் வந்திருக்கு. எல்லாமே பார்க்கலாம், எல்லாமே நியூ லீஃப் எல்லாமே வந்திருக்கு. ஓகேங்களா, மினிமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிலும் நினலாம் இருக்கிற மாதிரி இடத்துல வச்சுக்கிறனால பார்த்தீங்கன்னா சூப்பர் நல்லா க்ரோத் வந்துகிட்டே இருக்குது. நார்மலான ஆட்டு எரு மாட்டு எரு தொழு உரங்களுக்கு கொடுத்தாவே போது நல்லா க்ரோத் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு எந்த நோய் தாக்குதலும் எதுவும் வராது. தண்ணி அதிகமாக விட தேவையில்ல. நார்மலாக மீடியமான தண்ணி இருந்தாவே போதும். நல்லா வளரக்கூடிய பிளான்ட் தான் லவங்க பூச்செடி கிராம்பு செடி. இதை பொறுத்தவரைக்கும் நம்மக்கிட்ட சூப்பரான பிளான் நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு. புக் பண்ணி நினச்சா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துருக்கிற செடி தான் பார்த்தீங்கன்னா மலையேன் ஆப்பிள். ஓகே, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இந்த மாதிரி காய்க்குமா, நம்ம நாட்டில் காய்க்குமா நிறைய பேர் நீங்கள் கேட்டிருக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மலையேன் ஆப்பிள். ஓகே, ஆனால் ஒரு அருமையான ரகம் தாங்க, கொத்தாக காய்க்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஆப்பிள் செடியும் வாங்கி வச்சுருக்கலாம். ஓகேங்களா, இது எப்போ தம்பி ஈல்டு வரும் அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் விட்டால் தான் உங்களுக்கு வந்து ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆனால் தான் நல்லா மர ஸ்டெம் ஆனால் தான் உங்களுக்கு காய்கள் வரும். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளான்ட் வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா
வருஷம் காய்கள் வந்துகிட்டே இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா இது 3 டைம் காய்ச்சிருதுங்க. ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 3 டைம் காய்ச்சிருது. வாட்டர் ஆப்பிள் மாதிரி கொத்தாக காய்க்குது. டேஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா ஆப்பிள் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது பழம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க. தாராளமாக இந்த பிளான்ட்டை வாங்கி வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வைக்கணும் பார்த்தீங்கன்னா நிழலும் வெயில் இருக்கிற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா தான் நல்லா ஃபஸ்ட்டு வளரும். ஓகேண்ணா. அப்புறம் பெருசாகும்போது பார்த்தீங்கன்னா அது வெயில் தாங்கி வளர்ந்துடும். வைக்கும்போது இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செடி வச்சுப்பினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை ஓலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பழைய சீலையோ இந்த மாதிரி சுற்றியும் பார்த்தீங்கன்னா 4 வச்சு கொம்பு வச்சு கட்டி விடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு க்ரோத் ஆகும். ஒரு 6 மாதமோ ஒரு 1 இயராக வளர்த்துட்டிங்கன்னா ஒரு 5 ஃபீட் ஹைட்டுக்கு மேலே சூப்பராக நல்லா காய்கள் வரும். ஒரு அருமையான டேஸ்ட் உள்ளது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறி நம்ம மரம் பாருங்க இந்த அளவுக்கு ஸ்டெம் இருக்குது பாருங்கள். மரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்டெம் இருக்குது. மரத்தில் ஏறி பார்த்தீங்கன்னா அங்கே பழம் பறிக்க சொன்னிருக்கு. அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கொத்தாக இருக்குன்னு. ஆப்பிள் சைஸ் இருக்கும். அப்படியே அதை கொத்தா உடைச்சிட்டான். இதே அந்த கிளையே ஓடி. ஏன்னா அப்போ தான் அதை காட்டுறதுக்கு நல்லா இருக்கும். கூட அப்படி போடும். இங்கே பாருங்கள் பழம் வந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இன்னும் பழங்கள் பெருசாக இருக்குதாரு. இந்த மாதிரி தான் கொத்தாக காய்க்குங்க. இருங்க இன்னொரு கொத்து வருது. அப்படியே காட்டலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா மலையன் ஆப்பிள் கொத்தாக காய்க்கக்கூடிய வெரைட்டி. 100% இந்த மாதிரி தான் காய்க்கும். நிறைய பேருக்கு நம்ம இதுக்கு தெரியாது. ஓகே. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அணில், குருவிகள், கிளிகள் எல்லாமே பறவைகள் அதிகமாக சாப்பிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கிளி குருவி கொத்தி இருக்கா. இங்கே பாருங்கள் அணில் கோதி இருக்கா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அணில் குருவிகள் மேக்ஸிமம் சாப்பிடும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே காய்கள் தான். ஓகேண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரி இருக்குங்க பாருங்கள். எந்த சைஸ் இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸ் இருக்குது. ஒரு குட்டி ஆப்பிள் சைஸில் வரும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தால் கூட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா இந்த பெருசோட இந்த சின்னதை பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலர் ரெட்டிஷ் கலரில் மாறும். அருமையான டேஸ்ட். நல்லா வந்து ஆப்பிள் எந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமோ நார்மலாக நீங்கள் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 200 150 வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு மரம் வச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஆப்பிள் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதை இருக்கும். நல்லா ஆப்பிள் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு பாருங்க. எதுவும் பாருங்கள் இதெல்லாம் ஆப்பிள் சைஸே வருது. இங்கே பாருங்கள் எல்லாமே கட் பண்ணி கட்டுறேன். இங்கே பாருங்கள் எல்லாமே கட் பண்ணு. சூரிய கட் பண்ணு. இங்கே பாருங்கள் அது இந்த ரெட் கலர்லாம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இனிப்பாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டிஷ் கலர் நார் பொடி கலர். ஏன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட பிளான்ட் காயெலாம் இருக்குது. நேரில் வந்தீங்கன்னா பழம் அறுத்து கொடுக்க சொன்னால் ஒரு பழம் அறுத்து கொடுப்பாங்க. நீங்கள் டேஸ்ட் பார்த்து கூட வாங்கிட்டு போகலாம். இங்கே பாருங்கள் கட் பண்ணி கூட காட்டுறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு. இங்கே பாருங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு விதை இருக்கா. இது ஃபுல்லு சதைப்பட்டு இருக்கா. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த விதையை எடுத்துரு பாருங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சதைப்பட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. வாப்பா சாப்பிட்டு பார்த்து சொல்லு பாஸ். வா இன்னி சாப்பிடுப்பா. இங்கே பாருங்கள் விதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது மேக்ஸிமமான பிளான்ட் எல்லாமே விதை மூலமாக மட்டும்தான் உற்பத்தி பண்ணுறாங்க. பொட்டு செடி மூலம் உற்பத்தி பண்ணுறது கிடையாது. ஓகேண்ணா. விதை மூலம் மட்டும்தான் உற்பத்தி பண்ணுறாங்க. ஒரு சூப்பரான ரகம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் யாருன்னா உங்களுக்கு சொந்தக்காரர் கூட இந்த மாதிரி அறுத்து கொடுக்கலாம். இதெல்லாம் வேறு லெவலில் ஒரு பழம் தாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பழம் தான். அருமையாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குங்க. அது பற்றி ரெட் கலர் தான் ஒன்று வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. வேறு லெவல் இனிப்பு. இந்த மலையன் ஆப்பிள் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அந்த பிளான்ட்டோட ஹைட்டு நான் இப்போ காட்டுறேன். நீங்கள் பார்த்துக்காங்க. நான் சொல்லியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா செமிசேர பிளேஸில் வைங்க. 6 மாதத்துக்கு அந்த மாதிரி வளர்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் விட்டிங்கன்னா போதும் அருமையாக வளரும். இதே மாதிரி கொத்தாக உங்கள் வீட்டில் காய்க்கணும்னா சூப்பராக ஒரு வாங்கி வச்சிங்கன்னா அருமையாக காய்க்கும். வாங்க அந்த செடியை பார்க்க போகலாம். நீங்கள் பார்க்குறது தான் அதே செடி தாங்க. மலையன் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா செடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் 2.5 ஃபீட் ஹைட்டில் தரமான பிளான்ஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க. 1 2 இல்லைங்க. கிட்டத்தட்ட 100 200 பிளான்ட் கிட்ட ஸ்டாக் இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக தரமான பிளான்ட் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேர் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தாக காய்க்கும். நாங்கள் மதர் பிளான்ட்டே காட்டிட்டுருக்கோம். எங்களோட லேண்டில் வச்சுருக்குங்க. டைரெக்டாக இது தருமபுரி கிளைமேட்டுக்கு வந்திருக்குன்னா பார்த்துக்காங்க. உங்கள் எல்லா ஊர் கிளைமேட்டுக்கு வந்திருக்கும். இது வந்து பெரிய மரமாக வரும். கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 15 அடி 20 அடி போகும். இலையும் கொட்டாது. ஒரு நிழலுக்காக வச்சுக்கலாம். வீட்டு முன்னே அழகுக்காக வச்சுக்கலாம். நிறைய ஒரு ஃபார்ம் ஹவுஸு பெரிய பெரிய வீடு கட்டிங்க தாராளமாக ஒரு வீட்டிலேருந்து ஒரு 8 அடி தள்ளி ஒரு 10 அடியில் வச்சிங்கன்னா போதும் அருமையாக இருக்குது அந்த பழம் சாப்பிட்றதுலேருந்து எல்லாருக்குமே. ஏன்னா குழந்தைங்களுக்கு அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஆப்பிள் பழம். எல்லாருமே ஆப்பிள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மலையன் ஆப்பிள் பிளான்ட் சூப்பரான பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. புக் பண்ணிச்சா புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இது வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் காட்டாத செடிகளாக காட்டணுங்க. இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் பேக் சைடு பார்க்கலாம். எல்லாமே பெரிய பெரிய செடியிலேருந்து எல்லாமே இருக்குது.
நான் அடுத்தடுத்த வீடியோவை போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன் ஓகேங்களா. கேட்லாகில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், நிறைய நியூ கலெக்ஷன் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போங்க. பெரிய பிராண்ட்லேருந்து சின்ன பிளாண்ட் வரைக்கும் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போங்க ஓகேங்களா. அதோட ப்ரைஸு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த ஹைட்டில் இருக்குது எல்லாமே கிராஃப்டடா ஏர் லேயரா எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரேட்டே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தரமான ரேட்டில் தரமாக கொடுத்துட்ருக்கேன். குவாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட தாராளமாக சூப்பராக நீங்கள் 100% கேரண்டியாக வாங்கலாம் ஓகேண்ணா. அதில் மாற்றமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு முட்டை பழமாவது எக்ஸ்ஃப்ரூட்லேயே நியூவஸ்ட் வெரைட்டி, வெளிநாட்டில் இம்போர்ட் பண்ணுற வெரைட்டி, எல்லா வெரைட்டி நம்மகிட்ட கிடைக்கும். அப்படி இல்லை உங்கள்கிட்ட எதனா வெரைட்டிஸ் வேணுன்னா கூட நம்மகிட்ட வாங்கிக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பில் இருக்குது, மேமி சப்போட்டா இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே தேடினாலும் கிடைக்காது ஓகேங்களா. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டி சூப்பராக கொடுத்துட்டு இருக்கேன். தரமாக இருக்கும் ஓகே. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. நம்மக்கிட்ட ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்க மட்டும் தான் தெரியும். நீங்கள் நியூவாக வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க, உங்களுக்கு அப்போ தான் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஓகேண்ணா. நீங்கள் பிளான்ட் நீங்கள் நம்மக்கிட்ட செடி வாங்கினா கூட பரவாயில்லைங்க. நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அது செடி எப்படி வளர்க்கலாம், எந்த மாதிரி இலை இருக்குது, ஒவ்வொரு வெரைட்டிஸ்க்கு ஐடென்டிஃபை என்ன, இப்படி தான் இருக்கும், இந்த வெரைட்டியோட இலை இப்படி தான் இருக்கும், இந்த வெரைட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இது ரேட் போகலாம் அது போகலாம் இந்த வெரைட்டி அந்த வெரைட்டி நீங்கள் சொல்லி நிறைய பேர் வாங்கிடலாம் கம்மி ரேட்டில். தம்பி என்னப்பா நீங்கள் வேறு இடத்துல கம்மி ரேட் சொல்கிறாங்க, நீங்கள் அதிக ரேட் சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. நாங்கள் அதிக ரேட்டில் இல்லைங்க, வெரைட்டிஸ் தகுந்த மாதிரி ரேட் இருக்கும். அது ஏஜி, அது குவாலிட்டி அது மட்டும் தான் இருக்கும். அதேமாதிரி ரேட் சொல்லி வீடியோ போடுங்க, வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. விலையை சொல்லுங்கள், விலையை மறைச்சி வச்சு என்ன பண்ணுறீங்க இப்படிலாம் சொல்லுவாங்க ஓகேங்களா. விலையை மறைச்சி வச்சு நாங்கள் எதுவும் பண்ண போகிறது இல்லைங்க. ஒரு பிளான்ட்டோட வளர்ச்சியும் அதோட குவாலிட்டி அதோட கிராஃப்டடாக யாரில் ஏறோ அது பிளான்ட்டோட ரேட்டு மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும், நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதே செடி வளர்ந்துருக்கலாம். அதனால் ரேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. அதனால் வீடியோ சொல்ல முடியாது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெலீட்டும் ஆகாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 வருஷம் ஆனாலே 10 வருஷம் ஆனாலும் இந்த வீடியோ அப்படியே யூடியூப்பில் இருக்க தான் போகுது ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த போட்ட வீடியோ போன வருஷம் போட்ட வீடியோவே இப்போ பார்த்துட்டு இப்போ கேட்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதனால் சில ப்ராப்ளம்லாம் வரும் ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக எங்களோட வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் நேரடியாக வந்தால் கூட நம்ம நர்சரிக்கு வந்து வாங்கிட்டு போகலாம். நம்ம நர்சரி பார்த்தீங்கன்னா தருமபுரிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே கிடையாது, ஒரு 5 ஏக்கர் மிகப்பெரிய நர்சரி தான் நம்ம நர்சரி. நீங்கள் தாராளமாக நேரில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரோஜா பூக்களாகுது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பூக்களாகுது, எது வேணுமோ வாங்கிக்கலாம். எல்லாமே கலெக்ஷன் இருக்கும். ஒரு சூப்பரான பிளான்ட் வச்சுருக்குங்க. விருப்பப்பட்டவங்க நேரடியாக வாங்கணும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆன்லைனும் புக் பண்ணி வைக்கலாம் ஓகேண்ணா. இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ டு ஆல். பை பாய்.